ஒரு நாள் மரணம் நம்மை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். மரணம் நம்ம இழுத்துட்டு போயிட்டே இருக்கோம். வா, முடிஞ்சிட்டு துணியாவுடைய வாழ்க்கை வா என்று மறுமையை நோக்கி அழைக்கும். ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜும்மா நாளில் கூட இந்த சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு அந்த நினைவு இல்லாமல் இருக்கின்றது. நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் நினைக்கும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி கூறப்படும் பொழுது உள்ளங்கள் நடுங்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வை பற்றி நீங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை மாறிச்சா, அந்த எண்ணம் இறையச்சம் என்பது, இறை பயம் என்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த சமுதாயம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இந்த சமுதாயம் எங்கேயோ வந்திருக்கோம். ஆனா இறையச்சம் இல்லாத ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் நடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருக்குப்பா, அவருக்கு பார்க்க சொல்லுங்க. வேலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வச்சிருக்கோம். எங்கப்பா ஜும்மாவில் வந்த பிறகு எத்தனையோ ஜும்மா பாருங்க, கதைகளும் கம்சாக்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. வர்ற மக்களுக்கு என்ன மெசேஜ், இந்த ஜும்மாவில் என்ன, இந்த ஜும்மா என்பது என்ன, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த ஜும்மா, இந்த ஜும்மாவுடைய பயன் என்ன? ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா நமக்கு சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஹதீஸ்களை விளக்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் நம்ம தூங்கிட்டு இருக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவின் அருமை பெருமை தெரியாத ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம். இப்படிப்பட்ட ஒரு ஜும்மா எந்த சமுதாயத்திற்கும் நசீஹத் சொல்லக்கூடிய எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு இடம், அற்புதமான ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு அவை இந்த ஜும்மா. இந்த ஜும்மாவை பயன்படுத்த தெரியாத சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ், இந்த ஜும்மாவில் எத்தனை நசீஹத், இந்த தீன நசீஹா, இந்த மார்க்கம் முழுக்க நசீஹத்துக்கு அள்ளி கொட்டக்கூடிய ஒரு மார்க்கம். பெற்ற பிள்ளைக்கு தந்தை எந்த அளவுக்கு சொல்லுவானோ அதை விட படைத்த ரப்பு எங்களுக்கு நசீஹத் செய்ய சொல்கிறான். யார் மூலமாக? திருமறை குர்ஆன் மூலமாக. யார் மூலமாக? அல்லாஹ்வை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. அல்லாஹ்வை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் கொண்டோம் என்றால், வாங்கு கொடுப்பதற்கு முன்பாகவே நாம் ஜும்மாவை நாம் நிரப்பி இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு எவ்வளவு ஹதீஸ் கேட்கிறோம், எவ்வளவு குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம். ஆனால் இந்த சமுதாயம் அப்படி பாராமுகமாக கடைசி நேரத்தில் வருவது, கடமைக்கு அங்க இமாம் முதல்ல அல்லாஹ் போய் தள்ளி கட்டும் போது அப்போது இது ஜும்மாவில் சேருமா? எந்த ஜும்மா நாம் குத்துபாவில் கலந்து கொள்ளவில்லையோ மலக்குமார்கள் நிற்பாங்களா? மலக்குமார்கள் அவர்கள் ஒரு கிதாபை வைத்துக் கொண்டு வாசலில் இருப்பார்கள். ஜும்மா வாழ்ந்து முடிப்பதற்கு முன்பாக அவர்கள் ஒவ்வொரு வருகையை பதிவேட்டில் இருந்து கொண்டிருக்கும். அட்டெண்டன்ஸ் சொல்றாங்க ஸ்கூல்ல, அட்டெண்டன்ஸ் போடுறாங்க ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல் மாதிரி ஒவ்வொரு வயது வந்தாரா, ஃபஹீம் வந்தாரா, அப்துல்லா வந்தாரா, இவர் வந்தாரா, இவர் வந்தாரா, ஒவ்வொரு வந்தா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்பொழுது இமாம் முடித்து விட்டார். அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, மலக்குமார்கள் வாசலில் நின்றுகிட்டு அவர்கள் கிதாபை மூடிவிட்டு அவர்களும் உரை ஜும்மா உரையை கேட்க மலக்குமார்கள் உள்ள வருவாங்க. அப்ப நம்ம கேட்கணும், நம்ம பார்த்து சிந்திச்சு பார்க்கணும், நாம் ஜும்மாவுக்கு வருகின்றோமே, அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஜும்மா நமக்கு சேருமா? அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஜும்மா நன்மை நமக்கு சேருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜும்மாவை எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டார்களோ, அறிவுரை சொன்னார்களோ, நசீஹத் செய்தார்களோ, அந்த ஜும்மா நமக்கு உருப்படியான ஜும்மா கிடைக்குமா? எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்க, எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கீங்க. ஆனால் இந்த ஜும்மாவுடைய கடமைக்காக வந்து விட்டுட்டு மணியை பார்க்கறது, டைமை பார்க்கறது, எப்போ டைம் முடியுது, டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஜும்மா முடிஞ்சு போனா வீட்டுக்கு ஓடணும், அன்னைக்கு போய் உட்கார்ந்து வாங்கி வச்ச பிரியாணியை சாப்பிடணும். ஆனால் இந்த ஜும்மாவில் நான் சீக்கிரம் கலந்து கொண்டேன். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜும்மாவை எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்களோ, எந்த ஜும்மாவை எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த ஜும்மாவில் நான் முறையாக வந்தேன், முறையாக கலந்து கொண்டேன். அந்த ஜும்மாவின் முழு பயனையும் நான் அடைந்து கொண்டேன் என்று நான் ஜும்மா பள்ளியை விட்டு வெளியே போகும்போது மன திருப்தியோடு போக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த ஜும்மா ஃபுல்லா கிடைச்சிருச்சு. ஆனால் வந்து கடமைக்காக ஜும்மா உட்கார்ந்துக்கிட்டு, கடமைக்காக கேட்டுக்கிட்டு, கடமைக்காக நம்ம போறோம், சும்மா பேருக்காக போறோம் சொன்னா
எதற்காக நம் உள்ளம் விரும்பியதோ அந்த அதற்கு திருப்தி அடைந்து கொள்வோமே தவிர அல்லாஹ்வின் மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதாக, இறை நேசர்களாக, தக்வாதாரிகளாக இருப்பவை என்றால் இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். பல தடவை ஜும்மால கேள்விப்படுறோம். ஒரு முஸ்லிம் சமுதாயமே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, ஹக்க துகாத்தி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக என்று மறந்துவிட வேண்டாம் என்று அருமையான ஒரு அறிவுரையை நசியத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு அள்ளி கொடுக்கின்றானே. அப்ப அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக வாழக்கூடாதா? அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடாதா? உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உலக ஆசைக்காக தன்னுடைய நேரங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் என்று வந்துவிட்டால் இஸ்லாம் தானப்பா, நமக்கு தெரியாதா? யாருக்கு? அல்லாஹ்விட சவால் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை அலட்சியப்பட்டு இஸ்லாம் தானே நமக்கு தெரியும். எது தெரியும்? குர்ஆன் உங்களுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் உங்களுக்கு தெரியுமா? ஏன் நம்மளுக்கு அலட்சியம்? ஏன் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம்? அப்ப இறையற்றம் நம்மளுக்கு இல்லையா? நாம் முழுமையாக உட்கார்ந்து முழுமையாக ஜும்மாவுக்கு வருகின்றோம். ஜும்மாவுக்கு உள்ள வரும்போது சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் ஜும்மாவுக்கு வந்த பிறகு நீங்கள் ஜும்மாவுக்கு வந்து ஒருத்தர் சலாம் சொன்னாலும் தயார் பண்ணலாம். வெளியில போட்டு வாய் சாப்பிட்டு இவர் அப்பதான் பார்த்துட்டு ஒரு ஒவ்வொரு யாரும் உள்ள வந்து நீங்கள் வாயை மூடு என்று ஒரு வார்த்தை போய் யாரும் சொல்லக்கூடாது. யாருக்காரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருவர் உட்கார்ந்து ஒருத்தர் தாண்டி வரக்கூடாது. அப்படி அந்த செயலில் ஒருவர் ஈடுபட்டு விட்டாலும் ஜும்மா பாழா போயிடும். ஜும்மாவை வீணாக்கூடாது. ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க. பேச்சு பேசிவிட்டால் வாய் திறந்து ஜும்மாவுக்கு வந்து இமாம் மெம்பர்ல ஏறிவிட்ட பிறகு நாம் வாய் திறந்து எந்த நல்ல வார்த்தை தான் அவருக்கு 5 வருஷமா பார்க்க வந்திருப்போம். போய் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருப்பாரு. மச்சானா பக்கத்துல உட்காருவாரு, மாமாவும் வந்து உட்காருவாரு. நல்லா இருக்கீங்களா? இந்த வார்த்தை இப்பொழுது சொல்லாதே. அல்லாஹ்வுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளையும் அள்ளி கொட்டிக் கொண்டிருக்கின்ற நசீஹத் செய்யக்கூடிய ஜும்மாவின் நேரம் இந்த நேரம் அதிகபட்சமாக 1/2 மணி நேரம். ஜும்மா முடிஞ்சிட்டு பிறகு வாங்கி ஜும்மாவை நாங்க பேசிவிட்டுனா ஜும்மா வீணா போயிடும். உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருப்போம். யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. டிஸ்டர்ப் பண்ணாது. இதுக்கு உட்கார்ந்து வாட்ஸ்அப்ல முக்கியமான மெசேஜ் பார்ப்பாரு, ஃபேஸ்புக்ல ஒரு முக்கியமான மெசேஜ் பார்ப்பாரு. இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது சொல்லுவோம். வாய் ஜும்மால உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜும்மா பாழா போயிடுமே. அடுத்த ஜும்மா நமக்கு நசீப் இருக்குன்னு தெரியுமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்று முந்தானத்து ஏர்போர்ட்ல ஏற்றி விட்டுட்டு 3 ஆண் பிள்ளைகள். அந்த பெண்மணி அந்த மனிதர் சவுதிக்கு போனவர், தமாமுக்கு போனவர் பிளைட்ல ஏற்றி விட்டுட்டு அந்த பிளைட் போய் தமாம்ல இறங்கவும் இல்லை, வழியில் சென்று கொண்டிருக்கிறது. ஏர்போர்ட்டில் ஏற்றிவிட்டு அவர்கள் திரும்பியவர்கள் செங்கல்பட்டு அருகே 3 அந்த குடும்பம் அப்படியே கொஞ்சம் ஆக்சிடென்ட் தெரியுமா அவர்களுக்கு? போய் இளைஞர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் அவங்களுக்கு. அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு அருள் செய்யணும். அவங்களுக்கு பாவங்களை மன்னித்து ஜன்னத்தை நசீப் செய்யணும். ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மரணம் நமக்கு எப்பொழுது எந்த சூழ்நிலையில் வரும் என்று தெரியாது. நாம் அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் மரண